இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை போற்றிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற உன்னதமான தேவனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கென்று. யாருக்கு அதை கொடுப்பார்? எப்பொழுது கொடுப்பார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். அல்லது நல்ல ஒரு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் வைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் நம்ம பார்க்க முடிகிறது. விபத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம், இன்னும் பலவீனங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். திடீரென்று வியாதிகள், நன்றாகத்தான் இருப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் வந்து விட்டது, இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை சந்தித்து விட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டு பல விதத்தில் அச்சுறுத்துகிற காரியங்களையும் செய்திகளையும் தான் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அதிர்ச்சியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு யார் கொடுக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு என்று பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை. எந்த விதத்திலாவது தாக்குதலை சந்திக்க வேண்டிய காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். யுத்தங்களை குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் வேலை இழப்பு, இன்னொரு பக்கம் கொடிய வைரல் வியாதிகள், ஜுரம் வருதுங்கிறாங்க, பாடி பெயின், ஏதாவது வித்தியாசமான நோய்கள். இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில தான். காற்று மாசுபட்டு போய்விட்டது. தண்ணீர் ஏற்கனவே கெட்டு மாசுபட்டு இன்னைக்கு நாம் காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு உஷ்ணம் தாங்க முடியவில்லை. எல்லா பக்கங்களும் இயற்கையும் எதிராக மாறிவிட்டது. பாதுகாப்பு எங்கே? அடைக்கலம் எங்கே? கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. எப்பொழுது கிடைக்குமாம்? கர்த்தரை நம்பும் பொழுது. ஆண்டவரே நீர்தான் என் அடைக்கலம் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 91 பார்க்கிறோமே, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். வார்த்தையின்படி நாம டெய்லி அதை சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, நீர்தான் என் அடைக்கலம் என்று சொல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களிலே கிருபைகளை கொடுப்பார். இந்த நாளிலும் கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மை முழுவதுமாய் ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுவோம். ஒரு அருமையான மிஷனரி குடும்பம் வட மாநிலத்திலே ஒளித்திருக்காய் போகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றும் இங்கு வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவர் அறியாத ஜனங்களும் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டுமே, அவர்கள் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது, பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். பிள்ளைகள் ஒரு பக்கம், இவர்கள் கணவன் மனைவியுமாய் பல எதிர்ப்புகள் தான். மலைப்பாங்கான இடத்திலே கரடுமுரடான பாதையிலே கடந்து சென்று ஊழியத்தை செய்கிறார்கள். எதிர்ப்புகள் வருகிறது. இவர்கள் ஏதோ இப்ப என்னதோ சொல்லி மன ஜனங்களை ஏமாற்றுகிறோம் சொல்லி ஒரு தவறான முத்திரை குத்தப்படுகிறது. இவர்கள் பயப்படவில்லை. இயேசுவினுடைய அன்பை குறித்து, இயேசுவினுடைய நேசத்தை குறித்து, மறுமை ஒன்று உண்டு, மரித்ததோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை, அதை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், திரும்ப வரப்போகிறான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதிர்ப்பு நிமித்தமாக சோர்ந்து போகவில்லை. ஒரு கூட்டம் எழும்பி இவர்களை எப்படியாவது கணவன் மனைவியை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணினார்கள். இவர்கள் அந்த மலையின் உச்சியில ஒரு பகுதியில் ஒரு டென்ட் போட்டு அங்கு தங்கி இருந்தார்களாம். இவர்கள் பகல் நேரத்தில் அந்த தங்கியிருக்கிற பகுதி அந்த கூட்டம் வேவு பார்த்து விட்டு இரவு நேரத்திலே போய் அதை சுற்றி அவர்களை தீயை கொளுத்தி அழித்து விட வேண்டும் என்று முடிவோடு தான் இரவு வருகிறார்கள். ஆனால் இரவு வரும்பொழுது இவர்கள் இந்த ஊழியர்களுக்கு என்னவென்றே தெரியாது. இவர்கள் எப்பொழுதும் போல ஜெபித்துவிட்டு கணவன் மனைவி படுத்து விட்டார்கள். ஆனால் அந்த கூட்டம் தாக்குவதற்கு கொடிய ஆயுதத்தோடு வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த கூடாரத்தை சுற்றிலும் அந்த ஆயுதங்களை ஏந்தின ராணுவம் பாதுகாக்கிறதை பார்க்கிறார்கள். பயந்து அலறி ஓடிவிட்டார்களா? அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது பகலில் எதுவுமே இல்லை. ஒன்றுமே புரியவில்லை. இரவில் பாதுகாக்கிற பகலிலும் இருக்க வேண்டுமே. கேட்கிறார்கள். போய் கேட்கும் பொழுது, இல்லையே, நாங்கள் ராணுவம் எங்களுக்கு உதவிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கவில்லையே.
அப்பொழுதுதான் சொன்னால், நாங்கள் கர்த்தரை நம்பிதான் எங்களுடைய இடங்களை வீடுகளை விட்டு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவரை நம்பி இருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே பாதுகாப்பிற்குள் வைத்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நினைத்து அவர்களும் ஆண்டோடைய அன்புக்குள் கடந்து வந்தார்களாம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்கள். நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கொடிய நோய்களிலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து ஒன்றே ஒன்று செய்தால் போதும், கர்த்தரை நம்புவோம். இந்த மாதம் நம்பிக்கையின் மாதம். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இனி நம்புவதற்கு என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? தொடர்ந்து நம்புவோம். நம்புவது அவராலே வரும். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உம்மை நம்பி உடைய சமூகத்துல வந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நினைத்தரலுங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவன உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. நம்மிடத்திலே கண்மலை வெடிப்பு உண்டுப்பா. அதில் வைத்து கரத்தால் நீ மூடுகிற தேவனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷத்த கிருபையினாலும் மூடிக்கொள்வீராக. கண்மலின் வெடிப்புக்குள் வைத்துக் கொள்வீராக. கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே சிலுவையின் நிழலை நீர் வைத்துக் கொள்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதை கேட்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டாகட்டும். பாதுகாப்பற்ற உலகத்திலே வாழ்கிற பிள்ளைகளை குறித்த பிரயாணங்களிலே பாதுகாப்பில்லை என்று பயப்படுகிறவர்களுக்கு இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். இப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க, வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், வாழ்த்துகிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தினால் கர்த்தரை மூடுவார். அவரை உயர்த்துவோம், நம்புவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் உங்களிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் உங்களிடம் கண்டு கொண்டோம்.